ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவிலே 4105 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறார்கள். மிக முக்கியமான ஹதீஸ், பதிவு செய்து கொள்ளுங்கள், பாடமாக்கிக் கொள்ளுங்கள். மன் கானத் துன்யா ஹம்மஹு ஃபர்ரகல்லாஹு அலைஹி அம்ரஹு. யாருடைய முழு லட்சியமும் உலகமாக மாறுகிறதோ, யாருடைய முழு முயற்சியும் உலகமாக மாறுகிறதோ, ஃபர்ரகல்லாஹு அலைஹி அம்ரஹு, அவனுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் சிதறடித்து விடுவான். வஜஅல ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அவனுடைய வறுமையை அவனுடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். யாருடைய முழு முயற்சியும் உலகம் மட்டுமே என்பதாக இருக்கிறதோ, யாருடைய முழு முயற்சியும் முழு உழைப்பும் உலகத்தை நோக்கியதாகவே இருக்கிறதோ, அவனுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சிதறடிப்பான். அவனுடைய கண்ணுக்கு முன்னால் வறுமையை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். வலம் யஅதிஹி மினத் துன்யா இல்லா மா குதிப லஹு, உலகத்தில் அவனுக்கு எழுதப்பட்டது மட்டும்தான் கிடைக்கும். வமன் கானத்தில் ஆகிரத்து நீயத்தஹு, யாருடைய நீயத்தாக, யாருடைய எண்ணமாக மறுமை மாறுகிறதோ, அப்ப இந்த நேரமும் அவனிடத்தில் மறுமை சிந்தனை தான். ஜமா அல்லாஹு லஹு அம்ரஹு, அவனுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்து கொடுப்பான். வஜஅல கினாஹு ஃபி கல்பிஹி, அவனுடைய செல்வந்தத்தை அவனுடைய இதயத்தில் அல்லாஹ் போட்டு விடுவான். வஅதத்ஹு துன்யா வஹிய ராகிமா, உலகம் விரும்பாவிட்டாலும் ஒரு அடிமைப்பட்ட நிலையில் அது அவனுக்கு வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். அன்பு